சுந்தரகாண்டம் முடியறது. ஹனுமார் திரும்பி வந்துட்டார். வந்தவர் அங்கத பெருமாள் எல்லாரிடத்துலையும் விஷயத்தை எடுத்து சொல்றார். அவன் உடனே கேட்குறான், நாமெல்லாம் இப்படியே திரும்பி போய் ராமனிடத்தில் சொல்ல முடியாது, போவோம், நம்மளே சண்டையை போடுவோம். ஹனுமாரே, நீரே தனி ஒருத்தரா ஊருக்கே நெருப்பு வச்சுட்டு வந்திருக்கீர்னால் நாம் 5 பேர் போனால் என்னதான் சாதிக்க முடியாது, ஜாம்பவானை முன்னிட்டு கொண்டு போவோம்னு சொன்னான். ஹனுமார் ஒத்துக்கவே இல்லையே. எனக்கு அனுப்பிச்ச காரியத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், அத்தோட என்னது முடிந்தது. இனிமே முடிவெடுக்கணும்னா ஒன்று அங்கதனே நீ இளவரசன், நீ முடிவெடு, இல்லை போய் சுக்ரீவன் ராஜா இடத்துல சொல்லு, இல்லை யாருக்காக இந்த பாடுபடுறமோ அந்த ராமனிடத்துல சொல்லு. ஏன் உமக்கு தான் சக்தி இல்லையானால்? எனக்கு சக்தி இருக்கிறது, சக்தி இருக்குன்னு ஜாம்பவான் சொல்லிட்டார், புரிந்து விட்டது. ஆனால் அதிகாரம் இல்லை. எனக்கு ராமன் அதை கொடுக்கல. மோதிரத்தை கொடு, சீதையனிடத்துல செய்தி பெற்று வா, இவ்வளவுதான் சொல்லியிருக்காருன்னா நான் அவ்வளவுதான் செய்வேன். அப்போ ஒரு கேள்வி வந்தது, அவ்வளவுதான் செய்வேன்னால் எதுக்கு ராவணனை பார்க்க போனீர்? ஏன் அந்த வனத்தை அழித்தீர்? எதுக்காக நாட்டுக்கெல்லாம் தீ வைத்தீர்? சத்தம் கட்டாத வர வேண்டியதான் என்னால். இல்லை, தூதன் இப்படித்தான் காரியமானம்னு நீதி சாஸ்திரம் சொல்றது. தூதனா ஒருத்தன் போயிருந்தால் கொடுத்த காரியத்துக்கு இடையூறு வராதபடிக்கு அதிகப்படியா என்ன தகவலை சேமிச்சுன்னு வரணுமோ சேமிச்சுன்னு வரணும். நான் வாசல்ல காய்கறி வண்டி வந்திருந்தது, பிள்ளைய அனுப்பிச்சேன், போய் காய்கறி வண்டி வந்திருக்கா பார்த்துன்னு வா. போனா கிடுகிடுன்னு பார்த்துன்னு திரும்பி வந்துட்டான். பா, காய்கறி வண்டி வந்திருக்குன்னா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் இருக்கான்னார். நீ அதை பார்க்கவே சொல்லலையே, காய்கறி வண்டி வந்திருக்கான்னு பார்க்க சொன்னேன். நான் போய் பார்த்துன்னு வந்துட்டேன். போனா கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் பார்த்துன்னு வந்துட்டான். 3 இருக்குன்னா, என்ன விலையை கேட்டியான்னா, நீ கேட்கவே சொல்லலையே. 10 தரமா போய்ட முடியும்? ஒரு தரம் போனா அந்த காரியத்தை கெடுக்காம என்னென்ன காரியம் உண்டோ பண்ணிட்டு வரணும். அதுதான் சாமர்த்தியம்னு அர்த்தம். நான் திரும்பி போன பிற்பாடு சரி சீதையை பார்த்துட்டு வந்துட்டு, நான் படையெடுத்து போகணும்னால் சீக்கிரம் போகணும், படைபலம் என்ன, எந்தெந்த கோட்டை கொத்தளம் இருக்கு, எத்தனை வீரர்கள் இருக்கா, யானை எத்தனை, குதிரை எத்தனை, தேர் எத்தனைன்னு ராமன் கேட்டா எதுவும் தெரியாதுன்னு முழிக்க முடியுமா? அதனால வந்த காரியத்துக்கு தடங்கல் இல்லாமல் அதிகப்படி தகவல்களை சேவிக்கணும்னால் ஒரு சுத்தினா தானே முடியும். அதுக்காக ஓங்கி ஒரு உதை கொடுத்தா தானே கூட்டின்னு போவா. அதனால கூட்டின்னு போனா ஒரு சுத்தி பார்த்தார். ஊரெல்லாம் சுத்தி நெருப்பு வைக்கிறேங்கிற பேரை வச்சுட்டு தெரு குறுந்தெரு நெடுஞ்சாலை எல்லாத்தையும் பார்த்துட்டார். யார் வீடு எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். திரும்பி வந்துட்டார். இதுதான் புத்தி சாமர்த்தியம்ங்கிறது. இவ்வளவு சக்தி இருக்கிறவர் நானே சீதையை தூக்கி வந்திருப்பேன்னு சொல்லக்கூடாதா? சொல்லலை. இப்ப நம்மளே போலாம் சண்டை போடலான்னு சொல்லக்கூடாதான்னு சொல்லலை. அந்த முடிவு என்னது இல்லை, அங்கதான் வேணும்னா நீ எடு, சுக்ரீவனை போய் கேளு, ராமனை போய் கேளு. அதுதான் தன்னுடைய எல்லையை தாண்டவே கூடாது. நாம ஜீவாத்மாக்களா இருக்கோம்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எது வரைக்குமோ அத்தோட நிறுத்தினா அடக்கத்தோட இருக்கோன்னு பொருள்.